ஹாய் போன் ஸ்டார் ஃபேமிலி, வெல்கம் டு ஆல். போன எபிசோட்ல எம்ஜிஆரோட முதல் கல்யாணம் எப்படிப்பட்ட சூழ்நிலையில நடந்துச்சு அப்படின்னு பார்த்தோம். நாம இப்ப அவரோட முதல் கல்யாணத்துக்கு அப்புறம் வாழ்க்கையில நடந்த முக்கியமான தொடர் நிகழ்ச்சிகளை பார்க்க போறோம். கேரளாவில் உள்ள பாலக்காட்டுல தன்னோட கல்யாணத்தை முடிச்ச எம்ஜிஆர் கல்யாணம் முடிஞ்ச கையோட தன்னோட மனைவிய சென்னைக்கு கூட்டிட்டு வந்து குடும்ப வாழ்க்கைய ஆரம்பிச்சாரு. எம்ஜிஆரோட மனைவிக்கு பிறந்த வீட்டுல அவங்க அம்மா வச்ச பேரு பார்கவி அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். புகுந்த வீட்டுக்கு வந்த உடனே எம்ஜிஆரோட அம்மா தன்னோட மருமகளுக்கு ஒரு செல்ல பேர் வச்சாங்க. அதாவது எம்ஜிஆரோட அண்ணன் சக்கரமணியோட ஒய்ஃப் தங்கத்தோட பெயரையும் அவங்களோட மகள் மணியோட பெயரையும் சேர்த்து தங்கமணி அப்படின்னு செல்லமா கூப்பிட ஆரம்பிச்சாங்க. அந்த பேரு பார்கவிக்கு புகுந்த வீட்டு செல்ல பெயராகவே மாறிச்சு. ஒரு நாள் எம்ஜிஆர் மத்தியானம் சாப்பிட்டுட்டு இருந்தாரு. வழக்கத்துக்கு அதிகமாகவே ரொம்ப சாப்பிட்டாரு. அம்மா சத்யபாமா எம்ஜிஆர்கிட்ட, என்ன இன்னைக்கு ரொம்ப அதிகமா சாப்பிட்ட மாதிரி இருக்கு அப்படின்னாங்க. அதுக்கு எம்ஜிஆர், இல்லம்மா, மீன் குழம்பு ரொம்ப டேஸ்டா இருக்குது, அவ்வளவு ருசியா இருக்கு, அதனால என்னையும் அறியாம அதிகமா சாப்பிட்டேன் அப்படின்னாரு. உடனே எம்ஜிஆரோட அண்ணி அவரை பார்த்து, எனக்கு தெரியும் நாம எவ்வளவு டேஸ்டா சமைச்சாலும் நமக்கு பேர் வாங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய மாமியாரை பார்த்து கண்ணடிச்சு கிண்டல் அடிச்சாங்க. பக்கத்துல இருந்து அம்மாவும் அண்ணியும் கிண்டல் அடிக்கிறத பார்த்த எம்ஜிஆர் உண்மையை புரியாம, என்னடா மீன் குழம்பு நல்லா இருக்கு அப்படின்னு தானே நம்ம சொன்னோம், அதுக்கு ஏன் இப்படி இவங்க சிரிக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எம்ஜிஆர் அவங்கள்ட்ட திருப்பி கேட்டாரு. அதுக்கு அம்மா, மீன் குழம்பு நல்லா இருக்குன்னு ருசிச்சு சாப்பிட்டியே, அது யாரு வச்ச மீன் குழம்பு தெரியுமா, உன்னோட வீட்டுக்காரி வச்ச மீன் குழம்பு தான் அப்படின்னாங்க. அதுக்கு எம்ஜிஆர், ஏமா இப்படி கிண்டல் பண்றீங்க, அவளாவது மீன் குழம்பு வைக்கிறதாவது, மீன் அப்படின்னாலே 8 அடி தூரத்துக்கு அவ ஓடிடுவா, அப்படி இருக்கக்கூடியவா மீன் குழம்பு வச்சிருவாளா, அவளாவது மீன் குழம்பு வைக்கிறதாவது, அவ மீன் குழம்பு வச்சான்னு இப்படி போய் சொல்லி கிண்டல் பண்ணாதீங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவரு நம்பல, கடைசி வரை நம்பல. அதுக்கு அவங்க அம்மா, இல்லடா இது உன் வீட்டுக்காரி வச்ச மீன் குழம்பு தான், இந்த பொண்ணை பார்க்கவே வரமாட்டேன், கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு அடம்பிடிச்சியே, இப்ப பாரு தான் ஒரு பிராமண பொண்ணு, ஆச்சாரமா வளர்ந்த பொண்ணு, சுத்தமான சைவம் அப்படிங்கறத எல்லாம் மறந்துட்டு உனக்கு பிடிக்கும் அப்படிங்கறத ஒரே காரணத்துக்காக தனக்கு பிடிக்காத மீன் குழம்ப எவ்வளவு ருசியா உனக்காக வச்சிருக்கா பாத்தியா அப்படின்னு ரொம்ப பெருமையா சொன்னாங்க. அதை கேட்ட எம்ஜிஆருக்கு ரொம்ப பெருமையா இருந்துச்சு. தன்னோட மனைவி தனக்காக இவ்வளவு தூரம் செய்யறாரு, இப்படிப்பட்ட ஒரு பொண்ணு தனக்கு மனைவியை கிடைக்கிறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட மனசுக்குள்ள சந்தோஷப்பட்டுட்டாரு. இப்படி எம்ஜிஆரும் பார்கவியும் ஒருவருக்கு விட்டு கொடுத்து குடும்ப வாழ்க்கை நடத்திட்டு இருந்தாலும் அந்த நேரத்துல மிகப்பெரிய பொருளாதார சிக்கல் அவங்கள வாட்டி இருந்துச்சு. தன்னோட மனைவியை வசதியாக வச்சுக்கணும் அப்படின்னு எம்ஜிஆர் நினைச்சாலும் முடியலையே அப்படிங்கிற ஏக்கம் எம்ஜிஆருக்கு இருந்தது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில எம்ஜிஆரும் அண்ணன் சக்கரபாணியும் சேர்ந்து ஒரு பிளான் போட்டாங்க. அதாவது இவங்க 2 பேரும் மட்டும் மெட்ராஸ்ல இருந்துட்டு மீதி குடும்பத்துல இருக்கிறவங்க அத்தனை பேரையும் ஊருக்கு, அதாவது கேரளாவுக்கு அனுப்பி வச்சிடணும் அப்படின்னு. அதுக்கு அவங்க எல்லாரும் ஒத்துக்குவாங்களா மாட்டாங்கல்ல, அதனால அதுக்காகவும் ஒரு சின்ன ஐடியா போட்டாங்க 2 பேரும் சேர்ந்து. அது 1942 வருஷம் 2ஆம் உலக போர் நடந்துட்டு இருந்த நேரம். அது ஜப்பான் தென்கிழக்காசிய நாடுகளை கைப்பற்ற பிறகு இந்தியாவின் கிழக்கு கடற்கரை பகுதியையும் தாக்கி மெட்ராஸ் துறைமுகத்தையும் தாக்குவதற்காக 1942 வருஷம் மார்ச் மாசம் 6ஆம் தேதி குண்டு வீசியது மெட்ராஸ் மேல. இந்த குண்டு வீச்சுல பெரிய சேதம் ஏற்படல, இருந்தாலும் மக்கள் மத்தியில ஏற்பட்ட ஒரு பயத்தின் காரணமாட்டு மெட்ராஸ்ல இருந்து நிறைய பேர் அங்கிருந்து வெளியேறி மெட்ராஸ்ல இருந்து அவுட்டர் பகுதிக்கோ அல்லது அவங்க சொந்த ஊருக்கோ போயிட்டு இருந்த நேரம். அது இதை காரணமா காட்டி எல்லாரையும் ஊருக்கு அனுப்பிடலாம் அப்படின்னா தானும் தன்னோட அண்ணன் மட்டுமே இருந்தா வரக்கூடிய வருமானத்தை வச்சு சமாளிச்சிடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இப்ப மெட்ராஸ்ல குண்டு போட்டுட்டு இருக்காங்க. அதனால நீங்க எல்லாரும் கொஞ்ச நாளைக்கு பாலக்காட்டுக்கு போய் அங்க இருந்துட்டு வாங்க அப்படின்னு எம்ஜிஆரும் சக்கரபாணி குடும்பத்துல உள்ளவங்கிட்ட சொன்னாங்க. யார் குண்டு போட்டாலும் சரி, எப்படி குண்டு போட்டாலும் சரி, நான் மெட்ராஸை விட்டு வரவே மாட்டேன் அப்படின்னு அம்மா சத்யபாமா சொல்லிட்டாங்க. உடனே நாங்களும் ஊருக்கு வரப்போறது இல்லை அப்படின்னு 2 மருமகளும் அடம் பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்கள அண்ணனும் தம்பியும் சேர்ந்து எப்படியோ சமாதானப்படுத்தி, நாங்க 2 மாசத்துக்குள்ளால, அதாவது போர் முடிஞ்ச உடனே உங்களை அங்கிருந்து கூட்டிட்டு வந்துருவோம் அப்படின்னு சமாதானப்படுத்தி எம்ஜிஆர் சக்கரபாணியும் அவங்களோட குடும்பத்தினரை அவங்க சொந்த ஊரான கேரளாவுக்கு பாலக்காட்டுக்கு ட்ரெயின்ல அனுப்பி வச்சாங்க. வீட்டுக்காரம்மாவை ஊருக்கு அனுப்பி வச்ச பிறகும் எம்ஜிஆரோட பொருளாதார நிலைமை இன்னும் மோசமாயிடுச்சு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில இந்தியன் மிலிட்டரிக்கு ஆள் எடுக்கிறதா ஒரு விளம்பரத்தை எம்ஜிஆர் பார்த்தாரு. அந்த விளம்பரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய தகுதிகள் அனைத்தும் தனக்கு இருக்கிறதா எம்ஜிஆர் நினைச்சாரு. அதுல கொடுக்கப்பட்டிருந்த சுபேதார் வேலைக்கு சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு எம்ஜிஆர் முடிவெடுத்தாரு. அதுக்காக ஹெவி எக்ஸசைஸ் பண்ண ஆரம்பிச்சாரு. அதுக்காக இங்கிலீஷ் படிக்கவும் ஆரம்பிச்சாரு. சோ பட்டாளத்துல சேர பிரிலிமினரி ஒர்க் எல்லாமே அவர் செய்ய ஆரம்பிச்சாரு. மிலிட்டரியில சேர்ந்தா மாசம் 125 ரூபாய் சம்பளம். அந்த காலத்துல, அதாவது ஒரு பவுன் தங்கத்தோட விலை 13 ரூபாய் அப்படி வித்துட்டு இருந்தக்கூடிய நேரம். 125 ரூபாய் சம்பளம் கிடைச்சா வீட்டுல உள்ள வறுமையை எப்படியும் போக்கிடலாம் அப்படின்னு எம்ஜிஆர் நினைச்சாரு. ஆனா மிலிட்டரியில சேர அம்மா எப்படியும் ஒத்துக்குவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு சந்தேகம் இருந்துச்சு. எம்ஜிஆர் பட்டாளத்துல சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ண நேரத்துல
நாராயணன் கம்பெனி அப்படிங்கிற சினிமா கம்பெனில இருந்து எம்ஜிஆருக்கு ஒரு அழைப்பு வந்துச்சு. அதாவது அவரோட படத்துல கதாநாயகனா எம்ஜிஆரை புக் பண்றாரு அவரு. அதனால பட்டாளத்துக்கு போகக்கூடிய ஐடியாவை அவரு கைவிட்டுறாரு. சினிமா படப்பிடிப்பு நடந்துட்டு இருக்குது. இவர் படப்பிடிப்புல கலந்துக்கிறாரு. இதை பத்தி உள்ள முழு டீட்டெயில் அடுத்த எபிசோட்ல நம்ம பார்ப்போம். இப்போ படப்பிடிப்புக்கு இடையில கொஞ்ச நாள் லீவு கிடைக்குது. ஏற்கனவே எம்ஜிஆர் தன்னோட ஒய்ஃப் கிட்ட ஒரு மாசத்துக்குள்ளாடி நான் உன்னை பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரு ப்ராமிஸ் பண்ணியிருந்தாரு. அதனால மனைவியோட ஊருக்கு நம்ம போயிட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்து எம்ஜிஆர் மனைவியோட ஊருக்கு கிளம்புறாரு. வழியில போத்தனூர்ல அண்ணன் சக்கரபாணியை பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிறாரு. எம்ஜிஆர் போத்தனூர் போறாரு. அங்க அண்ணி வீட்டுக்கு போறாரு. அங்க போனா எம்ஜிஆருக்கு ஒரு ஷாக்கா இருந்துச்சு. அங்க எல்லாரும் அழுதுகிட்டு இருந்தாங்க. வீடே ரொம்ப இறுக்கமா இருந்துட்டு இருந்துச்சு. அண்ணி ரொம்ப கதறி கதறி அழுதுட்டு இருந்தாங்க. எம்ஜிஆருக்கு ஒண்ணுமே புரியல. அங்க இருந்த ஒருத்தர் எம்ஜிஆரை பார்த்து, நீயும் தந்தியை பார்த்து தான் கிளம்பினியா அப்படின்னாரு. எம்ஜிஆர் அதுக்கு, தந்தியா? அப்படியா? எனக்கு அப்படி ஒரு தந்தியும் வரலையே அப்படின்னாரு. பிறகு தங்கமணிக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சிலரும், வேறு சிலர் வேற மாதிரியும், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரியும் சொல்றாங்க அப்படின்னு அண்ணி சொன்னாங்க. தங்கமணிக்கா? அவளுக்கு ஒண்ணுமே ஆகாது, அவ நல்லா தானே இருக்கா, நான் பாலக்காட்டுக்கு போய் பார்த்துட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணியை சமாதானப்படுத்திட்டு எம்ஜிஆர் பாலக்காட்டு கிளம்பினார். பாலக்காட்டுக்கு ட்ரெயின்ல போய் இறங்கினதும் ஜட்கா வண்டியை வாடகைக்கு எடுத்துட்டு பார்கவியோட தாய் மாமன் வீட்டுக்கு வண்டியை ஓட்ட சொன்னார். அண்ணியை சமாதானப்படுத்திட்டு எம்ஜிஆர் வந்தாலும் அவருக்கு போக போக ஒரு பயம் வர இருந்தாலும் தன்னோட தங்கமணிக்கு எதுவுமே நடந்திருக்காது அப்படின்னு மனசுல ஒரு தைரியத்தை வர வச்சுட்டு இருந்தார் எம்ஜிஆர். வண்டி அண்ணியோட தாய் மாமன் வீட்டுல போய் நின்றுச்சு. இறங்கி வீட்டுக்குள்ள வந்த உடனேயே பார்கவி நம்மளை எல்லாம் ஏமாத்திட்டு போயிட்டாளே அப்படின்னு அண்ணியோட தாய்மாமன் கதற ஆரம்பிச்சாரு. அடுத்த அரை மணி நேரத்துக்கு அங்க என்ன நடந்தது அப்படின்னு எம்ஜிஆருக்கு தெரியாது. அந்த அளவுக்கு நிழல் கலைஞ்சு போனாரு எம்ஜிஆர். முதல் நாள் குளிச்சுட்டு எல்லார்கிட்டையும் சிரிச்சு பேசிட்டு இருந்த பார்கவி திடீர்னு வந்த நெஞ்சு வலியால, அதாவது ஹார்ட் அட்டாக்கால இறந்து போனார் அப்படிங்கிற செய்தியை அவரால் நம்ப முடியல. தன்னோட தங்கமணியோட உடம்பையாவது ஒரு தடவை பார்த்துடலாம் அப்படின்னு நினைச்ச எம்ஜிஆருக்கு அவரோட முகத்தை கூட காட்டாம பதிச்சிட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சதும் பயங்கரமா டென்ஷன் ஆகிட்டாரு. யார்கிட்ட கேட்டுட்டு என் தங்கமணியோட உடம்ப பதிச்சிங்க, எனக்கு எந்த ஒரு தகவலும் அனுப்பாம உங்க இஷ்டத்துக்கு எல்லாம் இதை செஞ்சிருக்கீங்க அப்படின்னு வாய்க்கு வந்த மாதிரி எல்லாம் திட்ட ஆரம்பிச்சிட்டாரு. பிறகு கொஞ்ச நேரம் பொறுத்து சமாதானமாகி பக்கத்துல இருந்து தங்கமணி வீட்டுக்கு போனாரு. அங்க அவங்க பெட்ரூம்ல விளக்கேற்றி வச்சிருந்தாங்க. அதை பார்த்த எம்ஜிஆருக்கு முதலிரவுல எம்ஜிஆரும் பார்கவியும் தங்களோட வாழ்க்கையை பத்தியும் தங்களோட எதிர்காலத்தை பத்தியும் தங்களோட எதிர்கால வாழ்க்கையை எப்படி அமைச்சிக்கணும் அப்படிங்கிறத பத்தியும் அவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா தனிமையில பேசிட்டு இருந்தது எல்லாமே அவருக்கு ஞாபகத்துக்கு வந்தது. தங்கமணி இறக்குறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட தன்னோட புருஷன் தன்னை பார்க்க எப்படியும் வருவார் அப்படின்னு சொன்னதாக ஒருவர் சொல்ல, அதை கேட்டு எம்ஜிஆர் நொந்தே போனார். கொஞ்ச நேரம் அவங்க கிட்ட இருந்துட்டு வீட்டுக்கு போன எம்ஜிஆர் சாப்பிட கூட மனம் இல்லாம அப்படியே படுத்தார். தூக்கமும் வராம, என் புருஷன் என்னை பார்க்க எப்படியும் வருவார் அப்படின்னு தங்கமணி சொன்ன வார்த்தைகள் திரும்ப திரும்ப மனசுல வந்துட்டே இருந்துச்சு. நிச்சயமா கூடிய சீக்கிரம் ஒன்னு சந்திப்பேன் அப்படின்னு மனசுல ஒரு முடிவெடுத்த எம்ஜிஆர் தன்னை அறியாம எப்ப தூங்கினாரு அப்படின்னு அவருக்கே தெரியாம தூங்கிட்டார். மறுநாள் காலையில அவர் எழும்புற போதுதான் மிக தெளிவாக அவர் ஒரு முடிவோடு எழுந்தார் அப்படின்னு சொல்லலாம். தன்னை எப்படியும் என் கணவர் சந்திக்க வருவார் அப்படின்னு பார்கவி சொன்னது போல தானும் சாவு சந்திச்சு தன்னோட தங்கமணியை சந்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்தார். அதுக்கு ஒரே வழி தற்கொலை தான் அப்படின்னு சொல்லிட்டு தற்கொலை செய்துட்டா மேலுலகத்துல தன்னோட மனைவியை சந்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவோட ரயில் தண்டவாளத்துல தலையை வச்சு எப்படியும் இறந்துடலாம் அப்படின்னு ஒரு முடிவெடுத்து அதுக்கு முன்னாடி அண்ணன் வீட்டுக்கு போய் அவரை பார்த்துட்டு அந்த ஊர்ல இருக்கக்கூடிய ட்ரெயின் தண்டவாளத்துல தலையை வச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவோட அண்ணன் வீட்டுக்கு கிளம்பினாரு. அண்ணன் வீட்டுக்குள்ள போயிட்டாரு. அண்ணன் வீட்டுக்குள்ள போய் பார்த்தா அண்ணன் சக்கரபாணி அங்க ஏங்கி இங்கே அழுதுகிட்டு இருந்தாரு. எம்ஜிஆரை சக்கரபாணி தேட்டுறதுக்கு பதிலாட்டு சக்கரபாணியை எம்ஜிஆர் அழாம தேட்டிக்கிட்டே இருந்தாரு. இதை பார்த்த அங்க இருந்தவங்களுக்கு ஒரு நிம்மதி பறந்துச்சு. சரி, தங்கமணி இறந்த துக்கத்துல இருந்து எம்ஜிஆர் மீண்டுட்டாரு அப்படின்னு அவங்க நினைச்சாங்க. மதியானம் சாப்பாடு வேண்டாம் அப்படின்னு சொல்லாம அவர் சாப்பிட்டது அவங்களுக்கு இன்னும் எம்ஜிஆர் மேல நம்பிக்கை ஏற்படுச்சு. ஆனா எம்ஜிஆரோட மனசுக்குள்ளால வேற ஒரு திட்டம் இருக்குது அப்படிங்கிறது அவங்க யாருக்குமே தெரியாது. நேரம் இருட்டுச்சு. எம்ஜிஆர் வீட்டுல இருந்து வெளியே வந்து அப்படியே நடக்க தொடங்கினாரு. தான் ஏற்கனவே திட்டமிட்டு இருந்தபடி ட்ரெயின் தண்டவாளத்தை பார்த்து அப்படியே நடக்க ஆரம்பிச்சாரு. இருட்டில் நடந்துகிட்டு இருக்கும்போது எம்ஜிஆருக்கு ஒரு உள்ளுணர்வு ஏதோ ஒன்று சொல்லிச்சு. தன்னை யாரோ பின்தொடர்ந்து வர்றது மாதிரி அப்படி தோண ஆரம்பிச்சு. அவர் பின்னாடி திரும்பி பார்த்தாரு. திரும்பி பார்த்தா அவருக்கு ஒரே ஷாக். அவரோட அண்ணன் சக்கரபாணி அவருக்கு பின்னாடியே வந்துட்டு இருந்தாரு. நீ என்ன இந்த பக்கம் வந்துட்டு இருக்க அப்படின்னு எம்ஜிஆர் அவர்கிட்ட கேட்ட உடனே சக்கரபாணி, நானும் உன் கூட தான் வர்றேன் அப்படின்னாரு. தனிமையில இருந்தா மனசுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சு இப்படி தனியா அப்படி நடந்து வந்துட்டு இருக்கேன் அப்படின்னு எம்ஜிஆர் சொல்ல, அண்ணன் சக்கரபாணிய தனிமையில இருக்காம மனசுல இருக்கிறத யார்கிட்டயாவது சொன்னாதான் மனசுல இருக்க பாரம் குறையும், மனசு நிம்மதியாகும், அதனாலதான் நான் அவங்க கூட பின்னாடியே வந்தேன் அப்படின்னு சொன்னாரு.
நான் தான் என் மனசு திடப்படுத்தி ரிலாக்ஸ் ஆகிட்டு இருக்கேனே, அதுக்கப்புறம் ஏன் பின்னாடி ஏன் வாரீங்க அப்படின்னு எம்ஜிஆர் கேட்டாரு. அதுக்கு சக்கரபாணி எம்ஜிஆர்கிட்ட, ஏன் தம்பி ராமச்சந்திரன் என்ன செய்வான், எப்படி நடந்துக்குவான், எங்க போவான் அப்படிங்கிறது எல்லாம் உன்னை விட எனக்கு நல்லா தெரியும், அதனாலதான் ஓப்பனால நான் வந்தேன் அப்படின்னாரு. பிறகு கொஞ்ச நேரம் ரெண்டு பேரும் மௌனமா ஒரு இடத்துல உட்கார்ந்து இருந்தாங்க. அதுக்கு பிறகு சக்கரபாணி எம்ஜிஆர்கிட்ட, ஒரு ஆளோட சாவுக்கு பரிகாரம் இன்னொரு சாவு கிடையாது, முதல்ல அதை புரிஞ்சிக்க. தங்கமணிக்கு அப்பா அம்மா தம்பி எல்லாரும் இருக்காங்க, நீ நல்லா சம்பாதிச்சு பெரிய ஆளாகி அவங்களுக்கு எல்லாம் நீ உதவி செய்யணும். நீ தங்கமணிக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய நன்றி கடன் அதுதான். அதை விட்டுட்டு தற்கொலை பண்ணிக்கிறது ஒரு தீர்வே கிடையாது. நம்ம வீட்டிலேயே நம்ம அப்பாவும் அக்காவும் சாகும்போது அம்மா அந்த முடிவு எடுத்திருந்தா இன்னைக்கு நம்மளோட நிலைமை என்ன, கொஞ்சம் நினைச்சு பாரு அப்படின்னு எம்ஜிஆர்கிட்ட சொன்னாரு. அண்ணன் இவ்வளவு அட்வைஸ் பண்ண பிறகும் எம்ஜிஆர் தன்னோட தற்கொலை முடிவை மாத்திக்கிட்டாரா அப்படின்னா அதுதான் இல்ல. நைட்ல எல்லாரும் சாப்பிட்டுட்டு படுத்து தூங்கிட்டாங்க. நைட்ல 3 மணி இருக்கும். எம்ஜிஆர் தூங்காம முழிச்சிட்டு இருந்தாரு. அங்கும் பார்த்தாரு, எல்லாரும் அசந்து தூங்குவது போல இருந்துச்சு. எம்ஜிஆர் மெதுவா எழும்பி மெதுவா நடக்க ஆரம்பிச்சாரு. அப்போ அங்க என்னடா சத்தம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரல் வந்துச்சு. திரும்பி பார்த்தா அது அண்ணன் சக்கரபாணி. அண்ணனும் தூங்காம தனக்காக முடிச்சிட்டு இருக்குது. அப்பதான் எம்ஜிஆருக்கு தெரிய வந்தது. எம்ஜிஆர் நினைச்சது போல அவர் தற்கொலை செய்து கொள்ள முடியாததுக்கு காரணமே அவங்க அண்ணனோட கண்காணிப்பு தான். பிறகு அடுத்த நாள் மதியானம் சாப்பிட்டு முடிச்ச அப்புறம் சக்கரபாணி எம்ஜிஆர்கிட்ட, நாம இன்னைக்கு 2 பேரும் போய் கலைவாணர் NS கிருஷ்ணனை போய் பார்த்துட்டு வர்றோம் அப்படின்னு கூப்பிட்டாரு. முதல்ல எம்ஜிஆர் கல்யாணவரை போய் பாக்குறதுக்கு சம்மதிக்கல. அப்புறம் அண்ணனுக்கு ரொம்ப கட்டாயப்படுத்தினதுனால கோயம்புத்தூர்ல இருந்த கல்யாணவரை பாக்குறதுக்கு எம்ஜிஆர் போனாரு. கல்யாணர் கொஞ்ச நேரம் எம்ஜிஆர்கிட்ட துக்கம் விசாரிச்சுட்டு அப்புறம் எம்ஜிஆர் தனியா கூப்பிட்டு, ராமச்சந்திரா, நீ உருவத்துல வளர்ந்துட்ட, அதனால எல்லா விஷயத்திலும் நீ பெரிய ஆளாகிட்டதா நினைக்காத. இந்த மாதிரி சாவு கஷ்டம் நஷ்டம் எல்லாமே எல்லாரும் வாழ்க்கையிலையும் வரதான் செய்யும். அப்படிப்பட்ட கஷ்டங்களை எதிர்கொள்வதுதான் வாழ்க்கை. அது நல்ல மனுஷனுக்கு அழகு. இதை பார்த்துலாம் நீ பயப்படாத. வாழ்க்கையில இன்னும் பல போராட்டங்கள் இருக்கு, அதையெல்லாம் நீ சந்திச்சு வெற்றியாளனா நீ வரணும் அப்படின்னு அட்வைஸ் பண்ணாரு. பிறகு சக்கரபாணியை தனியா கூப்பிட்டு, நீங்க எல்லாரும் முதல்ல மெட்ராஸுக்கு போங்க, அங்க வந்த பிறகு நான் உங்களை பாக்குறேன் அப்படின்னு கலைவாணர் சொன்னாரு. கலைவாணரோட அட்வைஸை கேட்டு எம்ஜிஆரும் சக்கரபாணியும் எல்லாரும் வீட்டுல எல்லாருமே மெட்ராஸுக்கு கிளம்புனாங்க. இந்த எபிசோட இதோட முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.